ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பாலக்கீரை சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப லேயராக சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க. இந்த சப்பாத்திக்கு எதுவுமே தொட்டுக்கிற தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பாலக்கீரை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த காம்பு பகுதியை கிள்ளிட்டு நம்ம உப்பு தண்ணியில் போடணும். அப்போத்தான் அந்த வாடி இருக்க கீரை ஃப்ரெஷ்ஷாயிரும். எப்பயுமே கீரை காய்கறியெல்லாம் வாடி இருந்தால் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு நீங்கள் கழுவி எடுத்திங்கன்னா அந்த காய்கறி கீரைகள்லாம் ஃப்ரெஷ்ஷாயிரும். இப்போ பாருங்கள், தண்ணியில் உப்பு போட்டு கழுவும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி இந்த பாலக்கீரையை போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு கொதிக்கவுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா கீரையுண்டே கலர் மாறிடும். அதே மாதிரி சத்தும் அந்த தண்ணியில் போயிடும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கிடுவோம். பாலக்கீரையை எடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், இஞ்சி இதையும் நம்ம போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இது தாங்க அந்த பாலக்கீரையோட அந்த சப்பாத்தியோட சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக தரக்கூடியது. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு பவுலில் நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் அதோட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த சப்பாத்தி நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குங்க. அதே டயத்தில் நல்லா கலராக பச்சை கலரில் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் உப்புத்தூள் எடுத்து தண்ணி ஊற்றி அதை கரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டே நம்ம மாவோட போட்டிருக்கணும், நான் போடலை. அதனால தண்ணியில் போட்டு இப்படி லைட்டாக கரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நல்லா பிசைஞ்சுக்கிறணும் மாவை. பாருங்கள், சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டோடு பிசைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி பத்தலைன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கிறணும். தண்ணி தெளித்து விட்டாவே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கிறணும். ஒரேடியாக நம்ம ஊற்றக்கூடாது. ஊற்றுனா ரொம்ப கொலன்னு போயிடும். ஏன்னா அந்த பேஸ்ட்லேயும் தண்ணி இருக்கிறதுனால நல்லா இழுத்து வரும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி ஒரு பிணைஞ்சு வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மாவு ஊறி இருக்கு. பாருங்கள், இப்படி நமக்கு தேவையான சப்பாத்திக்கு தேவையான மாவு எடுத்து ஒரு பாலா செஞ்சு நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி விட்டுக்கிறோம். அது லேயராக நமக்கு சப்பாத்தி கிடைக்கணும்னா லைட்டாக இந்த சப்பாத்தி மேலே எண்ணெய் தடவிக்கிடுவோம். ரொம்ப தடவை வேணாம், சும்மா லைட்டாக தடவுனா போதுமானது. இப்போ இதை பாதியாக மடிச்சுக்கிடுவோம். மடிச்சுட்டு இதுலேயுமே நம்ம எண்ணெய் தடவிக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி தடவிட்டு திருப்பி ஒரு மடிச்சுட்டு நம்ம தேய்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி அதையுமே ஒரு மடிப்பு போட்டு நம்மளால் எவ்வளோ தடவை மடிப்பு போட முடியுமோ அவ்வளோ தூரம் மடித்து நம்ம தேய்ச்சிக்கிட்டோம்னா சப்பாத்தி நம்ம சுட்டி எடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா லேயராக அடுக்கடுக்காக கிடைக்குங்க. இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ எடுத்து தோசை சட்டியில் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டாச்சு. போட்டதுமே நல்லா பொஃப்புன்னு வருது. இதில் ஒரு துணியை வச்சு கொஞ்சம் அழுத்தினோம்னா இன்னும் நல்லா பொஃப்புன்னு வரும். திருப்பி போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிடுவோம். எண்ணெயே தேவையில்லை. தேவைன்னா நம்ம கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே அந்த சப்பாத்தி தேய்க்கும் போதே கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தடவி விட்டேன்ல, அதனால் நம்ம எண்ணெய் ஊற்ற வேணாம். பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு சப்பாத்தியும் சிம்பிளாக போட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிட்டு எண்ணெய் தடவிக்கிடுவோம். நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி விரும்பாமல் பூரின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க. அவங்க கூட எனக்கு சப்பாத்தி செஞ்சு தாங்கம்மான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பச்சை மிளகா
பாலக்கீரை, ஜீரகம், இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால சப்பாத்தி வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதனால பிள்ளைங்க வெறுவாயிலே எடுத்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், இதை தேய்ச்சாச்சு. தோசை சட்டியில் போட்டுக்கிடுவோம். போட்ட உடனே நல்லா பொப்புன்னு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம மாவை ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி நம்ம சுட்டோம்னாவே இந்த மாதிரி மேலே எலும்பி வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த பாலக்கீரை சப்பாத்திக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு முட்டை கிரேவி தாங்க செஞ்சுருக்கேன். சும்மா அட்டகாசமாக இருந்தது. பாருங்கள், லேயர் லேயராக வரும். நல்லா பாருங்களே, குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் வயசானவங்களுமே இது வந்து மெதுவாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதும் கூட. அவ்வளோதாங்க, நம்மளோட பாலக்கீரை சப்பாத்தி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.